வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலின் ஆசாரியரிடத்திலிருந்து கர்த்தர் எதிர்பார்த்த காரியங்களை குறித்து நாம் வாசிக்கின்றோம். பாருங்கள், இஸ்ரவேலின் ஆசாரியர்கள்தான் இஸ்ரவேலருடைய ஆராதனைக்கு மூலைக்கல்லாயிருந்தார்கள். அவர்கள் இல்லாமல் பலிபீடத்தில் பலிகள் செலுத்தப்பட முடியாது. அவர்கள்தான் ஆண்டவருடைய ஆலயத்தை அமைக்கவும் அதை பராமரிக்கவும் தகுதியுள்ளவர்களாயிருந்தார்கள். ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் நடுவாக மத்தியஸ்தர்களாயிருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டு வந்த காணிக்கைகளை அவர்கள்தான் சரிபார்த்தார்கள். எந்த செயல்கள் பாவ செயல்கள், எது பாவமற்ற செயல்கள் என்று அவர்கள்தான் நிதானித்தார்கள். உண்மையில் இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளாக அவர்கள் இருந்தார்கள். இஸ்ரவேலருக்கு ஆண்டவருடைய வேதத்தை வியாக்கியானம் செய்தவர்களும் அவர்கள்தான். சரியான பாதையில் ஜனங்களை நடத்தும்படியாக அழைக்கப்பட்டவர்களும் அவர்கள்தான். இவ்வளவு பெரிய பொறுப்புகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல, எவனுக்கு அதிகமாய் கொடுக்கப்படுகின்றதோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும். ஆகவே ஆண்டவர் இந்த ஆசாரியர்களிடத்தில் மிகவும் நேர்த்தியான ஊழியத்தை எதிர்பார்த்தார். அவர்கள் ஆசாரியர்களாயிருந்து ஜனங்களுக்கு மேலே அதிகாரம் உள்ளவர்களாயிருந்தாலும் அவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு மேற்பட்டவர்கள் அல்ல. அவர்களும் மற்ற எல்லா இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நியாயப்பிரமாணத்தை பின்பற்ற வேண்டியவர்களாயிருந்தார்கள். இந்த 2 அதிகாரங்களில் இஸ்ரவேலின் ஆசாரியர்கள் மற்ற இஸ்ரவேலரை காட்டிலும் உயர்வான நிலைமையில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். பிரதான ஆசாரியர்களோ ஆசாரியர்களை காட்டிலும் மிக உயர்வான கட்டளைகளை பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். உதாரணமாக 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, ஆசாரியர்களில் ஒருவனும் தன் ஜனத்தாரில் இறந்து போன யாதொருவருக்காக தங்களை தீட்டுப்படுத்தலாகாது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். சாதாரணமான இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் குடும்பத்தில் யாராகிலும் மரித்து போகும்போது அவர்களுக்காக துக்கம் கொண்டாடலாம், அவர்கள் சடலத்தை தொடலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் அவர்கள் தற்காலிகமாக அசுத்தமாய் இருப்பார்கள். ஆனால் தங்களை சுத்திகரித்து கொண்டு மறுபடியும் அவர்கள் சுத்தமாகலாம். ஆனால் ஆசாரியர்களோ நெருங்கின உறவினர்களை தவிர வேறு யாருக்காகிலும் அவர்கள் தங்களை தீட்டுப்படுத்தலாகாது. இன்னும் பிரதான ஆசாரியர்களாய் இருப்பார்களானால் நெருங்கின உறவினர்களுக்காகவும் கூட, அதாவது தகப்பன் தாய்க்காக கூட தங்களை தீட்டுப்படுத்தக்கூடாது. 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், ஆசாரியர்கள் தங்கள் தேவனுக்கு பரிசுத்தமானவர்கள் ஆகையால் வேசியாகிலும் கற்பு குலைந்தவளையாகிலும் விவாகம் பண்ணக்கூடாது. தன் புருஷனால் தள்ளப்பட்ட ஸ்திரீயை விவாகம் பண்ணக்கூடாது என்று பார்க்கின்றோம். 13ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, பிரதான ஆசாரியனானவன் கன்னிகையாயிருக்கிற பெண்ணை தான் விவாகம் பண்ண வேண்டும். விதவையானாலும் தள்ளப்பட்டவளையானாலும் கற்பு குலைந்தவளையானாலும் வேசியானாலும் விவாகம் பண்ணக்கூடாது. தன் ஜனங்களுக்குள்ளே ஒரு கன்னிகையை தான் விவாகம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. இன்னும் ஆசாரியர்களுக்கு கடினமான கட்டளைகள் கொடுக்கப்படுகின்றது. அதாவது சரீரப்பிரகாரமாக குறைவுள்ள ஆசாரியர்கள் ஆண்டவருடைய ஆலயத்தில் பணி செய்யக்கூடாது. அவர்கள் மற்ற வேலைகளை செய்யலாம். ஆசாரியர்களுக்கென்று கொடுக்கப்படும் காணிக்கைகள், பலி ஆகாரங்களில் அவர்கள் கலந்து கொள்ளலாம். ஆனால் அவர்கள் ஆசாரியர்களாக பணிபுரியக்கூடாது. நண்பர்களே, இப்படிப்பட்ட நிபந்தனைகள் ஆசாரியர்களிடத்திலிருந்து ஆண்டவர் எவ்வளவு அதிகமாக எதிர்பார்த்தார் என்பதை நமக்கு காண்பிக்கின்றது. அதாவது ஆசாரியர்கள் தங்களுடைய ஸ்தானத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்னும் அவர்கள் மிகவும் ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தங்களுடைய வேலையை
சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர்களுடைய பணியை செய்யும்போது அதை மிகவும் சிறப்பாக அவர்கள் செய்ய வேண்டும். 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது போல, பரிசுத்தமானதை பரிசுத்த குலைச்சலாக்கக்கூடாது. அவர்கள் சாகாதபடிக்கு என் கட்டளையை காக்க கடவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அதாவது ஆசாரியர்கள் தங்களுடைய பணியை உதாசீனமாய் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பலிபீடத்திலிருந்து ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்படும் பலிகளை கூட அவர்கள் மிக கவனமாய் எடுக்க வேண்டும். 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது போல, அந்நியன் ஒருவனும் பரிசுத்தமானவைகளில் புசிக்கலாகாது. ஆசாரியன் வீட்டிலே தங்கியிருக்கிறவனும் கூலி வேலை செய்கிறவனும் பரிசுத்தமானதில் புசிக்கலாகாது. இதன் அர்த்தம் என்னவென்றால், ஆசாரியன் அவனுடைய உணவை குடும்பத்தில் யாருக்கு தருகின்றான் என்பதை குறித்து மிகவும் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். இந்த எல்லா காரியங்களும் உணர்த்தும் ஒரு குறிப்பு என்னவென்றால், காலப்போக்கில் ஆசாரியர்கள் தங்களுடைய வேலையை குறித்து கவனமில்லாமல் போய்விட முடியும். இல்லாவிட்டால் ஆண்டவருடைய பலிகள், காணிக்கைகள், ஆலயம், ஏன் தங்களையே சாதாரணமாய் எண்ணிக்கொள்ள முடியும். ஆனால் உண்மை என்னவென்றால், ஆண்டவருடைய பணியோ, அவருடைய பொருட்களோ, அவருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியர்களோ சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். நண்பர்களே, இன்று கூட கிறிஸ்தவ தலைவர்கள் ஆண்டவரால் அழைக்கப்பட்டு ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஒருவேளை மற்றவர்கள் அவர்களுக்கு அவ்வளவு கனம் கொடுக்காமல் போகலாம். ஆனால் தலைவர்களோ தங்களை கனவீனப்படுத்திவிடக்கூடாது. அதற்காக ஏதோ வெளிப்பிரகாரமான அதிகாரத்தையோ வல்லமையோ அவர்கள் காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக கிறிஸ்தவ தலைவர்கள் தங்களை தாங்களே முக்கியமானவர்களாக எண்ணிக்கொள்ள வேண்டும். அதாவது சாமானியமான மக்களிடத்திலிருந்து வித்தியாசப்பட்டவர்களாக தங்களை யோசித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ தலைவர்களை குறித்து புதிய ஏற்பாட்டில் அதிகமாக சொல்லப்படுகின்றது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு தலைவர்களை குறித்து இப்படி பேசுகின்றார். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாகவும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். இதேபோல் தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன அறிவுரையையும் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நண்பர்களே, உண்மை இதுதான். ஆசாரியர்கள் தேவனை கனம் பண்ணாவிட்டால் சாமானியமான இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தரை கனம் பண்ண வேண்டிய அவசியமில்லை என்பது போல அவர்கள் வழிகாட்டிவிட முடியும். அதே நேரத்தில் ஆசாரியர்கள் தேவனை கனம் பண்ணுவார்களானால் நிச்சயம் மக்களும் அவர்களை பின்பற்றுவார்கள். ஆகவேதான் லேவியராகமம் 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் ஆண்டவர் இப்படி சொன்னார்: என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதிருப்பீர்களாக. நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். அதாவது இந்த ஆசாரியர்களை பொறுத்துதான் இஸ்ரவேல் ஜனங்கள் இருப்பார்கள் என்பதை ஆண்டவர் உணர்த்துகின்றார். லேவியராகமம் 21-22ஆம் அதிகாரம் ஆசாரியர்களுக்கு சொல்லுகிறதை வைத்து புதிய ஏற்பாட்டின் தலைவர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இதே போன்ற ஒரு அர்த்தத்தை வெளிப்படுத்துகின்றார். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. ஆகையால்
கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாயிராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருக்க வேண்டும் என்று பவுல் உணர்த்துகின்றார். அன்று ஆசாரியர்களைப் போல இன்றைக்கும் பொறுப்புள்ள கிறிஸ்தவ மக்கள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து முதலாவதாக கர்த்தருக்கும் பின்பு மக்களுக்கும் வழிகாட்டிகளாயிருப்பார்கள். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.